ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்கள் விக்னேஷ், என் கூட இருக்கிறது பிஜி வெங்கட். ஆப்வியஸாக அர்ஷத் ப்ரோ வந்து மிஸ் ஆகுறாரு. வேர்ல்ட் கப் ஓட ரவுண்ட் 2 ஆஃப் மேட்சஸ்ஸு ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. நேற்றைய வீடியோ போட்டிருக்கணும், பட் கொஞ்சம் வேலைனால மிஸ் ஆயிடுச்சு. ஸோ குரூப் ஏலேருந்து குரூப் எஃப் வரைக்குமான ரவுண்ட் 2ஓட ரிவ்யூ பண்ணிடலாம் நம்ம பிஜி வெங்கட்டோட. பட் அதுக்கு முன்னாடி உங்கள் லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபை நீங்கள் கொடுங்க. அது மட்டும்தான் எங்களை மோட்டிவேட் பண்ணும். கடந்த சில வீடியோஸாகவே நல்ல வரவேற்பு இருந்துச்சு. சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, கீழே கமெண்ட்ஸும் சரி நிறையா வந்துச்சு. பட் அதில் வந்து ஒரு குறிப்பாக ஒரு 2 கமெண்ட்ஸு கொஞ்சம் டாக்டிக்கல் அனலைசிஸும் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு 2 பேர் போட்டிருந்தாங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை அந்த மாதிரி ஒரு ஒரு ஷார்ட் டாக்டிக்கல் அனலைசிஸ் மாதிரியும் நம்ம பார்த்துடலாம். கோயிங் ஃபார்வர்ட் அது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ப்ரோ, நம்ம குரூப் ஏலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்களா மேட்சஸ்? நல்லா இருக்கீங்களா? பார்ட்டிலாம் போயிருக்கீங்க? இல்ல ப்ரோ, லைக் மோஸ்ட்லி எல்லா ஹைலைட்ஸ் பார்த்துட்டேன். மெயின் மேட்சஸ் வந்து பார்த்துருப்பேன். ஒரு 4 மேட்ச் பார்த்துருப்பேன், 4-5 மேட்ச். யா, ஃபர்ஸ்ட் கேம் ப்ரோ, செக்கியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. செக்கியா வந்து டு பி ஹானஸ்ட் வந்து அவங்க எப்போவுமே நம்ம முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம். நம்ம எப்போவுமே இதே மாதிரி இந்த டிஃபென்சிவாக ஸ்டார்ட் பண்ணுவானுங்க, கவுண்டரில் தான் அட்டாக் பண்ணுவானுங்க. பட் இதை சொல்லுங்க ப்ரோ, சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி மச் லோயர் ரேங்க்டு ஆப்பனண்ட்டு அவங்களோடையுமே நான் வந்து அட்டாக்கே பண்ண மாட்டேன், கவுண்டரில் தான் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னா அது வந்து என்ன லட்சணம் அப்படின்னு தெரியல எனக்கு. இல்ல லைக் செக்கியா வந்து ரொம்ப பெரிய டீமும் இல்ல. ம் சவுத் ஆப்பிரிக்கா விட ரொம்ப பெட்டர்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ம் லைக் நீங்க பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் ஆவரேஜ் பிளேயர்ஸ் தான். லைக் மிட் டேபிள் டீம்ஸ் தான் ஆடுவாங்க, லைக் யா அக்ராஸ் த லீக்ஸ் இன் யூரோப். ஸோ நம்ம ரொம்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஒரு யூரோப்பியன் டீமா இருந்துட்டு ஒரு லைக் ம் மினோஸ் ஆப்பிரிக்கன் டீமோட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றது கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. பட் அவ்வளோதான், வி கேனாட் எக்ஸ்பெக்ட் மச் மோர் ஃப்ரம் செக்கியா தான் சொல்லணும். லைக் முன்னாடியெல்லாம் நல்ல பிளேயர்ஸ் இருந்தாங்க நிறைய பேர், லைக் ருசிட்ஸ்கி எல்லாம் இருப்பான் அந்த அந்த யா டைம்ல. ஸோ இப்போல்லாம் அந்த மாதிரி லைக் ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அவங்களுக்கு. யா 61% பால் பொசிஷன் சவுத் ஆஃப்ரிக்கா. அண்ட் வந்து நிறைய ஷாட்ஸுமே அடிச்சானுங்க. ஷார்ட் நான் டார்கெட்டுமே மோர் அவங்க. 4-3-3ன்னு ஆரம்பிச்சாங்க போ செக்கியா. அதே மாதிரி இந்த பேட்ரிக் ஸ்கீக் அந்த டாலிஸ்மேன் அவங்க மட்டுமே நம்பி, ஏன்னா வந்து அவன் கொஞ்சம் ஹோல்டப் பிளேல யூஸ் நல்லா பண்ணுவான். அவங்க விங்கர்ஸ்க்கு பால் போடுவான், அது மூலியமாக அட்டாக் பண்ணலான்ட்டு ஆரம்பிச்சானுங்க. அதே மாதிரி சூப்பராக ஸ்டார்ட் பண்ணானுங்க அவங்க. 6th மினிட்லேயே கோலு. சாடிலாக் அப்படிங்கிற பிளேயர் செம கிராஸு. பட் அதுக்கப்புறம் வந்து திருப்பி உட்காந்துட்டானுங்க ஃபுல்லாக கவுண்டர்லேயே அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அதர் சைடு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காகவே இருந்துச்சு ப்ரோ. அதாவது கிளினிக்கலாக இல்லை, அவங்க அவங்க ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் கிளினிக்கலாக இல்லை, பட் ஷார்ட் ஆஃப்டர் ஷார்ட் எடுத்துக்கிட்டே இருந்தானுங்க. ஆமா, இந்த இந்த டோர்னமெண்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. லைக் ம் ரொம்ப பவர் டிஃபரன்ஸ் இருந்தாலும் லைக் சம் டீம்ஸ் ஆர் ஏபிள் டு பிளே தேர் ஃபுட்பால், அந்த மாதிரி தான் சொல்லுவேன். யா டாக்டிக்கலா டெக்னிக்கலா நல்லா சூப்பரா ஆடுறாங்க எல்லா டீம்ஸும். லைக் ப்ரீவியஸ் வேர்ல்ட் கப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒன் சைடடா இருக்கும் அந்த பெரிய டீம்ஸ் எல்லாம் ஆடும் ம் போதெல்லாம். இப்போ இந்த வேர்ல்ட் கப் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. மேபி அந்த ரூல்ஸ், அந்த ஹைட்ரேஷன் பிரேக், அந்த த்ரோ இன் 5 செகண்ட்ஸ் அடிக்கணும், அந்த மாதிரி கோல் கிக் டக்குன்னு அடிக்கணும், அந்த மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணனால கேமோட பேஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. ம் ஸோ ரொம்ப ஸ்டார்ட்டா இல்லாம ஒரு ஃப்ளோல போயிட்டே இருக்கு, அப்படியே வேவ் மாதிரி. ஸோ யா அது பார்க்க நல்லா இருக்கு. யா அண்ட் சரியான டாக்டிக்கல் சப்பு பண்ணுவார் சவுத் ஆஃப்ரிக்கா கோச்சு. மொப்போஃபெங்கா அப்படிங்கிற ஒரு பிளேயரை கொண்டு வருவான். கொண்டு வந்துட்டு 5 மேன் அட்டாக், அதை ஒரு 60 நிமிஷத்துக்கு அப்புறம் 5 மேன் அட்டாக்காக போயிடுவானுங்க. விச் ரிசல்டட் இன் அந்த பெனால்ட்டி 1-1 ம். ஈக்குவலைஸ் பண்ணானுங்க. சரியான ரிசல்ட்டு ஆக்சுவலாக வந்து போத் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் செக்கியா 2 பேருமே ஹேங்கிங் இன் பேலன்ஸ் தான் சொல்லணும் நம்ம, அந்த தேர்ட் பிளேஸ் ஆமா. ஃபினிஷுக்கு. யா, எஸ். மெக்சிகோ vs சவுத் கொரியா ப்ரோ. அது வந்து நம்ம நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் வந்து இந்த இதுதான் மேட்ச் ஆஃப் த குரூப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து அப்படியே அந்த அட்டாக் 2 பேரும் அட்டாக் பண்ணி சூப்பராக எண்ட் டு எண்ட் போகும் அப்படின்னு நினச்சேன். பட் கம்ப்ளீட்டாக வந்து 2 ம். டீமுமே வந்து டிஃபென்சிவ்ல ஸ்ட்ராங்காக இருந்தானுங்க. ஆமா, லைக் மெக்சிகோ வந்து ஹோம் டீம், ஹோஸ்ட் டீம். ஸோ அவங்க ம் தான் எப்பவுமே அந்த இது அவங்ககிட்ட தான் இருக்கணும். அவங்க தே ஹேவ் டு டேக் தி கேம் டு தி ஆப்போனன்ட். அது யா ஆஸ் அ ஹோம் டீம் சப்போர்ட்டோட இருக்கு. ஸோ தே மேனேஜ் டு நிக் இட் 1-0 அப்படின்னு சொல்லுவேன் நான். ம் சவுத் கொரியா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். எக்ஸ்பெக்டட் மோர் ஃப்ரம் தம். பட் as it stands, I think they have a good chance. They too will go through. தேர்ட் பிளேஸ் யா வந்து செக்கியாவும் சவுத் ஆப்பிரிக்கா தான் தேர்ட் பிளேஸ் டீமா வந்து உள்ள போக சான்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ம் ஃபர்ஸ்ட் கேமில் மெக்சிகோ வந்து சரியாக அட்டாக் பண்ணானுங்க சவுத் ஆஃப்ரிக்காவோட. அதாவது தே யூஸ்ட் தேர் விங்கர்ஸு குவினனோஸும் ம். சரி இந்த பக்கம் அல்வாராடாவும் சரி வந்து ஃபுல்லாக அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தானுங்க. ஆனால் இந்த கேமில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா ஏன்னா சவுத் கொரியா வந்து மெக்சிகோ கம்பேர் பண்ணியும் ரொம்ப ஃபிசிக்கலாக இருப்பானுங்க பிளேயர்ஸ் எல்லாமே. அதே மாதிரி வந்து அட்டாக்குமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து நீ தடுக்கிற விதமாக என்ன பண்ணானுங்க, அல்வராடாவும் சரி, எஸ்பெஷலி அல்வராடாவை வந்து நீங்கள் வந்து இதாக யூஸ் பண்ணானுங்க, அவனுங்க டிஃபென்சிவாக யூஸ் பண்ணானுங்க, ட்ராக் பேக் பண்ணி அந்த ஒரு விங் பேக் ரோலாகவே யூஸ் பண்ணானுங்க. சூப்பராக இருந்துச்சு. விச் ஹெல்ப்டு தெம். அவங்களுமே வந்து இதில் தான் கவுண்டரில் தான் அட்டாக் பண்ணானுங்க. ரெண்டு டீம் கோல் கீப்பருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணானுங்க ப்ரோ. வந்து ஷாட்ஸ் நிறைய சேவ் பண்ணானுங்க. பட் அல்டிமேட்லி வந்து அந்த ஒரு மிஸ்டேக்கில் தான் கோல் போச்சு. ஆமா. ம் ஸோ மெக்சிகோ அதான் அந்த ஹோம் டீமோட பேக் அந்த ஃபேன்ஸு அந்த அட்மாஸ்பியர் யா எல்லாமே சேர்ந்து இட் ஹெல்ப் தம் கிராஸ் த லைன் தான் சொல்லுவேன் நான். யா சன் சன் வந்து ஃபார்ம்லே இல்லை, அவுட் ஆஃப் ஏஜ்டு பிளேயருங்கிறது தெளிவாக தெரியுது. பட் அவனை நம்பி தான் போகணும் சவுத் கொரியாவுக்கு. ஆமா, ஹீஸ் த மெயின் மேன். யா அவனுக்கு ஏஜ் ஆனாலும் ஹீஸ் த மெயின் டாலிஸ்மேன், த ஃபோக்கஸ் ம் பாயிண்ட் எல்லாமே. ஸோ இஃப் ஹி ஹாஸ் அ குட் டோர்னமெண்ட், சவுத் கொரியா வில் கோ லாங் யா வே. யா அப்படியே குரூப் பிக்கு வந்துடலாம். நம்ம குரூப் பியில் வந்து கட்டார் வர்சஸ் சாரி ஃபர்காட் 6-0 த்ராஷிங் கனடா ஹோஸ்ட்டு. கனடா. யா கனடா ஆமா. 6-0 வச்சு செஞ்சு விட்டானுங்க ஹோஸ்ட் நேஷனா. ஆமா, எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கனடா வந்து டிரா முடிஞ்சுல. ம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு 6-0 பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கல. அன்ஃபார்ச்சுனேட்டா கட்டாருக்கு 2 ரெட் கார்ட்ஸ் வந்துடும் இந்த மேட்ச். யா யா ஸோ அந்த செகண்ட் ரெட் கார்டு வந்து அன்ஃபார்ச்சுனேட்டா இருக்கும். அந்த பிளேயர் ஒரு ஆள் காலை வந்து உடைச்சிருவான். ஆங்கிள் உடைஞ்சிரும். யா ஸோ இட் வாஸ் அன் அன்ஃபார்ச்சுனேட் ரெட் கார்டு தான் சொல்லுவேன். ஸோ கட்டார் வந்து அவங்க வந்து ஏசியன் சாம்பியன்ஸ், லைக் ஏஷியாவில் ரொம்ப டாப் டீம் அவங்க. ஸோ ம் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி அடி வாங்குறது இஸ் அ டிசப்பாயின்ட்மெண்ட் ஃபார் ஏஷியன் ஃபுட்பால் தான் சொல்லுவேன் நான். ம் ஸோ இட் வாஸ் சர்ப்ரைசிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் கனடா. அதான் அகெயின் லைக் மெக்சிகோ கூட பார்த்த மாதிரி அந்த ஹோம் நேஷன் சப்போர்ட், ஹோம் ஃபேன்ஸ், இந்த ம் ஹோம் டர்ஃப்ல ஆடுற இதில் யூஸ் பண்ணி இந்த மொமெண்டம் அந்த வேவ் ரைட் பண்ணி தேவர் வெரி கிளினிக்கல் as well. ம் ஜானதன் டேவிட் வேற, he has been linked to a big move for a long time now. Like last few summers, they have been links with him to top Premier League clubs and European clubs. யா ஆனா இந்த move materialize ஆகல. இல்லை So it was எனக்கு good to see him back to a decent form or a hat trick. அவன் ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் பிளேயர் தான் ப்ரோ ஜொனத்தன் டேவிட். அதாவது ஓகே இந்த மேட்ச் வந்து கட்டாரோட இந்த இந்த டீமோட ஃபார்மேஷனே சூப்பராக இருந்துச்சு. 4-4-2 அப்படின்னு எப்பவுமே அப்படி தான் அட்டாக் பண்ணுவானுங்க அவனுங்க, 4-4-2 அப்படின்ட்டு தான். பட் அந்த ரெண்டு விங் பேக்ஸுமே யூஸ் பண்ணானுங்க, ரெண்டு ஃபுல் பேக்ஸுமே யூஸ் பண்ணானுங்க 4-4-2 ஃபார்மேஷனில் அட்டாக் பண்ணுற மாதிரி. அண்ட் அந்த 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 ஃப்ரண்ட் லைனோட பேரிங் லாரின் அப்படிங்கிற பையனும் ஜொனத்தன் டேவிடும் ரெண்டு பேருமே வந்து சூப்பராக லிங்க் அப் பண்ணானுங்க. எஸ்பெஷலி அந்த லாரிங்கிறவன் வந்து கொஞ்சம் ஹோல்ட் அப் மாதிரி போட்டுட்டு விச் கிரியேட்டட் ஸ்பேஸ் ஃபார் ஜொனத்தன் டேவிட். அண்ட் அவனுமே வந்து சரியான ஹேட்ரிக் அடித்தான், 3 கோலு. லாரினுமே கோல் அடித்தான். ஸோ 6-0 த்ராஷிங்கு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவங்களோட ரெண்டு ரெட் கார்டு ரெட் கார்டு எப்படி வந்துச்சுன்னா, அட்டாக்ல ஒரு ரெட் கார்டு வந்துருச்சு, டிஃபென்சிவ்ல ஒரு ரெட் கார்டு வந்துருச்சு. ஸோ ரெண்டு சைடுமே ஹோல் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆமா, லைக் இந்த டாப் எலிட் லெவல் காம்படிஷன்ல 10 மேன் வச்சு ஆடுறது ரொம்ப கஷ்டம். பிளஸ் ஆமாம். தேவர் டவுன் டு 9. ஸோ ம் வி couldn't expect much from Qatar. ஏன்னா அதுக்கு முன்னாடி கேம் ஆல்மோஸ்ட் ஓவர் தான் சொல்லுவேன் நான். யா They were down massively in first half play. யா So it was a good result for Canada. Hope it carries on for them in the next match and they go through. யா நான் இந்த மாதிரி ஹோஸ்ட் நேஷன் நெக்ஸ்ட் போனால் தான் அந்த அட்மாஸ்பியர் அந்த எல்லாமே நல்லா இருக்கும். ம் லைக் ஃபியூச்சர் டோர்னமெண்ட் மேட்சஸ் தான். யா ஆல்மோஸ்ட் சுவிட்சர்லாண்ட் அண்ட் கனடா ரெண்டு பேரும் தான் வந்து டாப் 2ல் முடிப்பானுங்க. அண்ட் சுவிட்சர்லாண்ட் பற்றி பேசிடலாம் நம்ம. சுவிட்சர்லாண்ட் வெர்சஸ் போஸ்னியா இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா 4-1 த்ராஷிங் அடிச்சிருக்கானுங்க. பட் வந்து பாஸ்னியா வந்து அவங்களோட அந்த டிஃபென்சிவ் அந்த அவங்களோட கேம் பிளேக்கு வந்து கரெக்டாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. என்ன அப்படின்னா 4-4-2வில் ஸ்டார்ட் பண்ணானுங்க. அவங்களுமே லோ பிளாக் தான் ஆடுவானுங்க. இது ஏன் அப்படின்னா சுவிட்சர்லாண்டோட மிட்ஃபீல்ட்லேருந்து தான் ஜெனரேட் ஆகும், அந்த அட்டாக்கே ஜெனரேட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக்கா இருக்கான், ஃப்ரூலர்னு ஒரு பிளேயர் இருக்கான், அவனுமே ஜெர்மன் பண்டஸ்லீகா தான் ஆடுறான்னு நினைக்கிறேன். ஃப்ரூலர் இருக்கான் அண்ட் வர்காஸுங்கிற ஒரு பிளேயர் இருக்கான்.
3 பேர் ஆமா இவங்க தான் அட்டாக்ல வந்து ஜென்ரேட் பண்ணுவானுங்க மிட்ஃபீல்ட்லேருந்து. ஸோ இவங்கள வந்து அந்த மார்க் பண்ணி அந்த ப்ளே பண்ணுற விதமாக 4-4-2 லோ பிளாக்ல விளாண்டானுங்க. விச் இம்ப்ளைஸ் தட் நீ வந்து நீ நீ அட்டாக் பண்ண நீ வந்து நீ சைடில் விங்கர்ஸ் வச்சு நீ அட்டாக் பண்ணி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடினானுங்க. அண்ட் 70 மினிட்ஸ் வரைக்கும் சரியாக வந்து ஹோல்டப் பண்ணாங்க ப்ரோ பாஸ்னியா. ஆமா இது ரிசல்ட் வந்து செம்ம மிஸ்லீடிங். ஆனா ம் பாஸ்னியா புட் அப் அ குட் ஃபைட். இன்னும் கொஞ்சம் கிளினிக்கலா இருந்திருந்தா தே குட் ஹவ் டேக்கன் த லீட் அண்ட் ஒன் த மேட்ச் அஸ் வெல். யா அது எதுவும் பண்ண முடியாது. லைக் தே பிளேட் வெரி வெல். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி, செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லயும் சரி, தே ஹேட் லைக் கப்பல் ஆஃப் ஹாஃப் சான்சஸ். ம் ஸோ ஜெக்கோக்கு ஒரு ஹெட்டர் வேற வரும். லைக் ஹில் ஜஸ்ட் புட் இட் ஓவர் த பார். அந்த யா மாதிரி சின்ன சின்ன சான்சஸ் நிறையா வந்துச்சு. அண்ட் கொலாசினா ஃபார்முலா ஆர்சனல் பிளேயர், அவனுக்கு ஒரு நல்ல டீசென்ட் சான்ஸ் வந்துச்சு. ம் அது சேவ் பண்ணிடுவான். ஸோ அன்பார்ச்சுனேட் ரிசல்ட் தான் சொல்லுவேன். அந்த 1-0 டவுன் ஆனவனே அந்த ரெட் கார்டில் அப்படியே கேமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடும். ம் யா அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரெட் கார்டு தான். அந்த ரெட் கார்டில் வந்து ம். அதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்டியூட் வந்து அதுக்கு முன்னாடியே பண்ணிடுவான். அந்த 3 மன்சாம்பிங்கிற பிளேயரையும் சரி, அப்புறம் வர்காஸுமே சரி ஆமா கம்மிங் பண்ணுவான். ஆமா அந்த பிளேயர் மொசாம்பி கேமே அப்படியே சேஞ்ச் பண்ண சொல்லலாம். யா அண்ட் ஃப்ரெஷ் லெக்ஸை கொண்டு வந்ததுனால அப்படியே சேஞ்ச் ஆயிரும். நிறைய நல்லா ஹெல்ப் ம். பண்ணிச்சு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரெட் கார்டுமே வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணிச்சு அவங்களுக்கு. ஸோ 4-1 த்ராஷிங் ஆமா. வந்து கொடுத்தானுங்க. சுவிட்சர்லாந்து மோரார்லெஸ் அந்த டாப் 2 ஸ்பாட்டை வந்து சீல் பண்ணிட்டாங்க. சுவிட்சர்லாண்டும் சரி கனடாவும் சரி. அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் சுவிட்சர்லாந்து வர்சஸ் கனடா தான். ஸோ வந்து அந்த மேட்ச் வந்து சூப்பராக போகும். யார் ஃபஸ்ட்டு 2 பிளேசஸ் பிடிப்பாங்க அப்படின்ட்டு. ஆமா. யா குரூப் சி போயிடலாமா ப்ரோ? குரூப் சியில் வந்து இப்போ தான் வந்து பிரேசிலை பார்க்குற மாதிரி இருக்குது. பிரேசில் வெர்சஸ் ஹெய்ட்டி, அதாவது 3-0 ஜெயிச்சிருக்கானுங்க. அந்த 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 மேட்ச் பார்த்தீங்களா ப்ரோ? சூப்பராக போச்சு ஆக்சுவலாக. அது ஆக்சுவலா எங்களுக்கு மார்னிங் 6 AM மேட்ச் அது. ம் ஸோ எனக்கு பார்க்கலாம் சான்ஸ் இல்லை. ஹைலைட்ஸ் பார்த்தேன். வினிஷியஸ் ஜூனியர் செம்ம கேம் போல. லைக் யா ஃப்ரம் த ஹைலைட்ஸ் ஐ சா. அண்ட் கொன்யா வந்து பிரேஸ் அடிச்சிருக்கான். ம் ஒரு டேப்னு அப்புறம் செகண்ட் கோல் ஃபினிஷ்ல ஃபுட்ல செமையா அடிப்பான். ஆமாம் டாப் பென்ஸ் போடுவான். பட் ஹைட்டி வந்து ஒரு ஸ்மால் நேஷன் தான். ம் ஸோ அகைன் லைக் லைக் ஃபியூச்சர்ல நம்ம இப்போ நெக்ஸ்ட் பேசுவோம் ஜெர்மனி பத்தி. யா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் செகண்ட் கேம் கொஞ்சம் டீசென்ட் டீம் வந்தோடனே பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப்ல. ஸோ ம் அதே மாதிரி பிரேசிலுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து மொரோக்கோ லைக் குட் டீம். யா பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இல்லை. ஹைட்டி வந்து கொஞ்சம் வெரி லோ ரேங்கிங் டீம் இந்த வேர்ல்ட் கப். ம் ஸோ வி எக்ஸ்பெக்டட் பிரேசில் டு வின் கம்ஃபர்டபிளி அண்ட் தே டிட் வின் கம்ஃபர்டபிளி. எஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஹைலைட்ஸ் பார்த்தீங்க. நான் ஆக்சுவலாக இந்த ஃபுல் மேட்ச் பார்த்தேன் நான். அதனால் ஒரு டாக்டிக்கலாக வந்து நான் இது மட்டும் சொல்லிடுறேன் நான். அவங்க வந்து ஸ்கோர் ஷீட்டில் 2 பாயிண்ட் சொல்லிடுறேன். ஸ்கோர் ஷீட்டில் வந்து குன்ஹா அண்ட் வினிஷியஸ் ஜூனியர் இருக்கான். ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய டாக்டிஷியன்ரா ஆன்சலோட்டி அப்படிங்கிறது வந்து இங்கே தான் ப்ரூவ் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து மொரோக்கோவோட வந்து டபுள் பைவெட் வச்சு ஆடி இருப்பாங்க. ப்ரூனோ கெமரஸும் சரி இவனும் சரி கசிமீரோ. கெசமீரோவும். இந்த மேட்ச்சில் கெசமேரோவை மட்டும் லோன் டிஎம்மாக வச்சுட்டு ப்ரூனோ கிமரஸ் அண்ட் இவன் அந்த பையன் பேர் என்ன பெக்கோட்டா 2 பாக்கெட்டா. நம்பர் 8 வச்சு ஆடி ஹைட்டி வந்து வந்து சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு ப்ரோ. ஒரு 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 பெரிய ஆப்பனண்ட்டோட விளாட்ற ஹைலைன் ஆடிட்டு இருக்கானுங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அதான் லைக் வினிஷியஸ் ஜூனியர். ஆமா சில டீம் டாக்டிக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு. ஆ லைக் என்ன என்ன திங்க் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஐ திங்க் அவங்க என்ன நினைச்சாங்க, பிசிக்கலா தே வில் பி ஏபிள் டு ஹேண்டில் அப்படின்னு நினைச்சிருக்காங்க போல விங்கர்ஸா. ம் பட் அன்பார்ச்சுனேட்லி பேக் ஃபயர் தான் சொல்லணும் நம்ம. இந்த ஹைலைன் ஆடுறதுனால தான் வந்து சரியான மூவ் பண்ணாம வந்து ப்ரூனோ கிமரஸை வந்து நீ ம். ஹோல்டப் ப்ளே பண்ணி நீ 2 பேர்த்த இழுத்துருடா அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் டிஃபெண்டர் எல்லாம் முன்னாடி வந்துட்டானுங்க. விச் கிரியேட்டட் ம். லாட் ஆஃப் ஸ்பேஸ் ஃபார் வினிஷியஸ் ஜூனியர். அண்ட் நம்ம சொல்லவே தேவையில்லை வினிஷியஸ் ஜூனியருக்கு ஸ்பேஸ் கிடைச்சா என்ன பண்ணுவான்ட்டு. யா ஆமா வினி லுக்ஸ் லைக் இஸ் பேக் டு இஸ் பெஸ்ட். அப்படியே அப்படியே நான் ஃபுல்லா 100% என்னால சொல்ல முடியாது. ஏன்னா எண்ட் ம் ஆஃப் டே இட்ஸ் அகேன்ஸ்ட் ஹைட்டி. ஸோ ஃபியூச்சர் நெக்ஸ்ட் நாக் அவுட் ஸ்டேஜஸ் போக போக தான் தெரியும். யா லைக் இஸ் பேக் டு இஸ் பெஸ்ட் அப்படின்னு. பட் ஆன் இஸ் டே இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெஃப்ட் ஃபிங்கர்ஸ் இன் த வேர்ல்ட். ம் சொல்லவே தேவையில்ல. லைக் ஹி ஃபினிஷ் செகண்ட் இன் பேலன் d'Or couple of years ago as well. He helped Madrid win back-to-back யா Champions Leagues as well. யா So அண்ட் ம் நேமார், in the absence of Neymar, Vinicius Junior நம்பி தான் பிரேசில் ம் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நெய்மார் அடுத்த கேம் வருவான்னு சொல்கிறான். ஆனால் எந்த அளவுக்குன்னு தெரியல. ம். அண்ட் குன்ஹாட்டேருந்து பிரில்லியன்ட் கேமு. ரஃபீனா வந்து ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக போயிட்டான். அவன் இன்ஜுரியில் போயிட்டான். அன்ஃபார்ச்சுனேட்டுன்னு சொல்லலாம் நம்ம. ஆமா லைக் சூப்பராக இட்ஸ் ஸ்டார்ட் பண்ணான். அன்பார்ச்சுனேட். ம்.
ஆமா. ரஃபீனியா இஸ் a பிக் மிஸ் தான் சொல்லுவேன். இஸ் a ரியலி குட் பிளேயர் as well. யா. நெறைய ஜிஏ போடுவான் பார்சிலோனாக்கு. ம். அண்ட் செகண்ட் ஹாஃபில் ராயன்ட்டேருந்து ஒரு கோல் வேற ரூல் அவுட் ஆகும். ஆனால் ஹைட்டி வந்து ம். நல்ல சான்ஸ், ஒரு 2-3 சான்ஸ் நல்லா வரும். பட் 3-0 வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் தான் 3-0 அப்படின்ட்டு. பட் தென் மொரோக்கோ vs ஸ்காட்லாண்டு செகண்ட் மேட்ச்சு குரூப் சியில் ரொம்ப ரொம்ப டல்லாக போச்சு ப்ரோ. ஸ்காட்லாண்ட் வந்து வெரி மச் அன்எக்ஸ்பெக்டடாக டோர்னமெண்ட் அவங்களுக்கு இருக்கானுங்க, செக்கியா மாதிரியே எனக்கு. ஏன்னா வந்து எப்போவுமே அட்டாக் பண்ணுவானுங்க. இந்த இதில் இந்த 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 வேர்ல்ட் கப்பில் 2 மேட்ச்சுமே அட்டாக்கே பண்ணல அவங்க. ஆமா, என்னன்னு தெரியல. ஸ்காட்லாந்து ஹீட்னால கோப் பண்ண முடியலையா அவங்களால, டெம்பரேச்சர்னால ம். என்னன்னு தெரியல. ஏன்னா ஸ்காட்லாந்து வந்து யூஸ்வலி கோல்ட் பிளேஸ், கோல்ட் கண்ட்ரி. ஸோ இங்க ம். ஸ்டேட்ஸ் வந்தோடனே கொஞ்சம் ம். டெம்பரேச்சர்ஸோட ஜாஸ்தியில் ஆடுறாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் தே ஆர் நாட் ஏபிள் டு கோப் வித் த டெம்பரேச்சர் கிளைமேட் என்னன்னு தெரியல. அண்ட் மெக்டாமினிட்ட யா. நல்ல டோர்னமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் எல்லாரும். ஹி ஹாஸ் ம். ஃப்ளாப் சோ ஃபார் தான் சொல்லணும். மிக்கினுமே சரி, மிக்கினுமே அந்த ஒரு ஒரு கோல் அடிப்பான் போன மேட்ச்சு. பட் ம். ஹி ஹாசன்ட் கம் அப் டு த எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் ஸ்காட்லாண்ட் ஒரு பெரிய ஓட்டை வந்து அவங்களோட ஃபார்வர்ட் லைன் அப்புறம் ஃபார்வர்டில் பிளேயர்ஸே இல்லாத மாதிரி தெரியுது. கிறிஸ்டிங்கிற பிளேயர் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, கிறிஸ்டி அவனும் அதான் மிட்ஃபீல்ட் தான். ம். ஏதோ மேனேஜ் பண்ணி மெக்டாமினி தான் நிறைய கோல் அடிப்பான் அவன் ம். குவாலிஃபயர்ஸ்லயும். ம். மெக்டாமினி, கின், அப்புறம் இன்னும் ஒரு பிளேயர் எவனோ ஸ்ட்ரைக்கர் இருப்பான், அவன் டூ ஆர் டை. அந்த ஆடம்ஸ்னு நினைக்கிறேன். ஆடம்ஸ்னு, சார்லி ஆடம்ஸ்னு அவன் நினைக்கிறேன். நேம் தெரியல. அவன் தான் 2 கோல்ஸ் அடிப்பான் நினைக்கிறேன் அந்த யா. ஒரு குவாலிஃபைங் ரவுண்ட்ல. ஸோ அதான் அந்த அட்டாக்கிங் பிளேயர்ஸ் தே ஆர் லேக்கிங். தே ம். ஆர் வெரி லைட் தான் சொல்லணும். அண்ட் மொரோக்கோ பற்றி நம்ம பேசியிருந்தோம். மொரோக்கோ வந்து ஸ்டாண்டர்டாக இதே அப்ரோச் தான் எல்லா கேமுமே. ம். பொசஷன் பேஸ்டு, எல்லா பால் அவங்களே வச்சுப்பானுங்க. பொசஷனாக ஸ்லோவாக அட்டாக் பண்ணிவிட்டு சூப்பராக பண்ணுவானுங்க. அண்ட் இதில் என்ன இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னா, ஸ்காட்லாண்டு நம்ம முன்னாடி பேசின மாதிரியே வந்து அட்டாக்கிங் டீம், கவுண்டர் அட்டாக்கிங் நல்லா பண்ணுவானுங்க. ஷார்ட்ஸ் வெளியிலேருந்து எடுப்பானுங்க. பட் அந்த 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 மிட்ஃபீல்டுக்கு வந்து ஸ்பேஸே தரல மொரோக்கோ. சூப்பராக கண்ட்ரோல் பண்ணானுங்க. ஆமா, லைக் அந்த அந்த சின்ன பையன் டீனேஜர் யா. புவாடியா செம்மையா ஆடுறான். ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் பார்த்தோம் அகேன்ஸ்ட் பிரேசில். ஹி வாஸ் பாலிங் அவுட். இந்த செகண்ட் மேட்சும் லைக் ஒரு அந்த கம்போஷர், அந்த ஒரு ஏதோ வெட்ரன் மாதிரி ஆடுவான். பட் ம். ஹி இஸ் ஒன்லி 18 or 19 தான் நினைக்கிறேன் அவனுக்கு. யா. ஸோ ஐ திங்க் a big move is waiting for him this summer. யா. I think he will be the breakout star of this World Cup if Morocco go like far in this tournament. ம். பிரஹீம் டியாஸ்லேருந்து சரியான பாஸ், அது ஆஃப் சைட் ட்ராப்பையும் கடந்து போய் சூப்பராக பண்ணுவான். அண்ட் பிக் ஷவுட் அவுட் டு சைபரி ப்ரோ, 2வது கோல் அடிக்கிறான் 2வது மேட்ச்சில். ம். சரியான ரன் அப் கொடுப்பான். அது வந்து கொஞ்சம் ஒரு மைன்யூட்டாக மிஸ் ஆச்சுன்னா ஆஃப் சைடு போயிடும். அந்தளவுக்கு ஒரு ட்ராப் செட் பண்ணிட்டு, ஆனால் அதையும் எஸ்கேப் ஆகி கோல் அடிப்பானுங்க. சரியான பாஸு அண்ட் சரியான ப்ளே அது சைபாரி. யா. Yes, Saibari வர he just moved to Bayern இந்த ம். summer தான். யா. To last week தான் ஃபைனலைஸ் ஆச்சு ட்ரான்ஸ்ஃபர். யா. ஸோ it's a good move for him. 1-0ன்னு ஜெயிச்சானுங்க மொரோக்கோ. அண்ட் தென் நம்ம அடுத்த தேர்ட் டே மேட்சஸ் நம்ம பார்த்துடலாம். இதுதான் வந்து சூப்பராக இருந்துச்சு மேட்ச். குரூப் எஃப்ல நெதர்லாண்ட்ஸ் vs ஸ்வீடன் ப்ரோ. அதாவது இப்போ தெரியுதா கிரஹாம் பாட்டரோட வேலை என்ன அப்படின்ட்டு. ஆமா, ஸ்வீடன் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதே ஏதோ சர்ப்ரைசிங் தான் சொல்லணும். நம்ம ஏதோ லக்ல ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ரொம்ப யா. கேவலமா இருக்கு. லைக் டாக்டிக்கலா அந்த ஒரு பில்டப்பே இல்லாம ரொம்ப ஏதோ லத்தார்ஜிக்கா இருக்கு எல்லாமே பிளே. சின்ன சின்ன ம். ஆப்பிரிக்கன், அந்த கேப்போ வர்டே, அவங்க அவங்க கூட சூப்பரா ஆடுறாங்க இவங்கள விட. யா. ம். ம். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கேம்லேயே அவங்க 5 கோல்ஸ் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோல் டிஃப்ரென்ஸ் முன்னாடி இருந்தானுங்க. இப்போ வந்து கோல் டிஃப்ரென்ஸும் கீழே அப்படியே வந்துருச்சு. அடித்த கோலெல்லாம் ம். வேஸ்ட்டாக போயிடுச்சு அந்த மாதிரி. இவங்களோட பிக்கஸ்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னா, அதை வந்து நல்லா சூப்பராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணானுங்க நெதர்லாண்ட்ஸு. அது வந்து 2 மேன் லீடில், அதாவது ஃப்ரண்ட் மேனில் வந்து 2 பேரை வச்சு போகிறாங்க, கியோக்ராஸ் அண்ட் ஐசாக்கு. இப்படி இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து 8 அவுட்ஃபீல்ட் பிளேயர்ஸ் தான் இருப்பானுங்க. ஸோ அந்த அந்த மிட்ஃபீல்டுக்கும் ஃபார்வர்டுக்கும் கரெக்டாக அந்த லிங்க்அப் ஆனால் மட்டும்தான் இது கிளிக் ஆகும். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து நெதர்லாண்ட்ஸுமே வந்து அவங்க ஃபார்மேஷனை அந்த அந்த ப்ராபரிங்கிற பிளேயரை ஸ்டார்ட் பண்ணான் ஃபார்வர்ட் லைனப்பில். ஆமா, ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எக்ஸ்பெக்ட் பண்ணேன் he should start ம். ப்ராபரின்னு. ம். லைக் அவன் தான் லைக் டிப்பிக்கல் நம்பர் 9, ஸ்ட்ராங், ஃபாஸ்ட், அண்ட் யா. இஸ் வெரி கிளினிக்கல்னு சொல்லுவேன் நான். லைக் சண்டர்லாண்டுக்கு ஆல்மோஸ்ட் லைக் we had a very good season for சண்டர்லாண்ட். யா. ஆக்ஸ்ல இருக்கும்போது கூட நான் பார்த்திருக்கேன்.
he's a very good player. ம். So Netherlands வந்து இந்த டோர்னமெண்ட்ல they have to, if they want to do something now he has to start every game. கரெக்ட்டு. அண்ட் அவன்ட்ட ஃபிசிக்காலிட்டியுமே இருக்குது, சூப்பராக இருக்குது ஃபிசிக்காலிட்டி. விச் ஹோல்ட் அப்ல ம். சூப்பராக பண்ணுறான் ப்ரோ. கேக்போக்கு வந்து ஆமா. கேக்போட லிங்கப் போட்டுட்டு ஹோல்ட் அப் பண்ணி லிங்கப் போட்டு சூப்பராக திருப்பி திருப்பி அவங்ககிட்டேருந்து பால் வந்துட்டு கோல் அடிக்கிறதெல்லாம் பெரிய அமேசிங் ஸ்கில் செட்டு. அதே மாதிரி அவங்க அவங்க மிட்ஃபீல்டுமே வந்து சூப்பராக இருக்குது. கிரெவன்பர்க் நல்லா சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்கான் நெதர்லாண்ட்ஸுக்கு. அவங்களோட மிட்ஃபீல்டு வந்து என்னாச்சு அப்படின்னா ஸ்வீடன் நான் சொன்ன மாதிரி அந்த மிட்ஃபீல்டுக்கும் ஃபார்வர்டுக்கும் கேப்பை வந்து சூப்பராக ஸ்ப்ளிட் பண்ணிட்டானுங்க. அப்படியே தனியாக கழட்டி வச்ச மாதிரி இருந்துச்சு கிரெவன்பர்க் அந்த 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 மிட்ஃபீல்டு. யா ஆமா. அண்ட் கியோகரேஸ் வந்து பேக் டு யூஷுவல் மாதிரி லைக் ம் வெரி போர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹிம். அந்த ஒரு கிராஸ் போடுவான் நல்லா இருக்கும். ஆனா மிஸ் பண்ணிடுவான் அந்த முன்னாடி அந்த ஃப்ரண்ட் பேன். யா அந்த ஒரு கிராஸ் தவிர ஐ திங்க் he didn't do much more in the game. ஸோ ஆர்சனல் கியோகரேஸ் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு எனக்கு ம் லைட்டா. ஆனால் வந்து அந்த ஒரு ஹைட்ரேஷன் பிரேக்குக்கு அப்புறம் கியோக்கரஸ் அண்ட் ஐசாக்கோட அட்டாக் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அது ஒரு 28th மினிட்லேருந்து ஒரு ஹாஃப் டைம் வரைக்குமே ஒரு நிறைய சான்சஸ் எடுப்பானுங்க. எடுத்து வெர்ப்ருகன் நினைக்கிறேன் கீப்பர் பிளேயர். வெர்ப்ருகன் வந்து ஆமா. சூப்பர் சேவ்ஸ் நெதர்லாண்ட்ஸ். பண்ணுவான், 2-3 சேவ் நல்லா பண்ணுவான். ஓகே. யா 5-1 த்ராஷிங்கு நெதர்லாண்ட்ஸு. நம்ம அடுத்த கேமுக்குள்ளே போயிடலாம். ஜெர்மனி வெர்சஸ் கோட் டி ஐவரி. இந்த கேம் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ பாய்ஸனாக பார்க்குறதுக்கு ரொம்ப போராக இருந்தாலுமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்து ஐவரி கோஸ்ட் வந்து சரியான டாக்டிக் பண்ணாங்க. லோ பிளாக் போட்டு நான் எப்படியும் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன்டா அப்படின்ட்டு டாக்டிக் கொண்டு வந்தானுங்க. அண்ட் அதில் சக்சீடும் ஆனானுங்க. ஆமா லைக் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெர்மனி நல்லா கம்ஃபர்டபுளா ஒரு த்ராஷிங் கொடுத்தாங்க. ம் ஸோ அது அப்பயே நான் சொன்னோம் அந்த வீடியோல வெயிட் டில் தே ஃபேஸ் லைக் செமி டீசன்ட் டீம் அப்படின்னு. ம் ஐவரி கோஸ்ட் வந்து செமி டீசன்ட் டீம் தான். செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்க ஆஃப்கான்ல லாஸ்ட் டைம் இந்த ஆமாம். இயர். ஸோ தே ஹேவ் லைக் குட் பிளேஸ் இன் த விங்ஸ். யான் டியோமாண்டே on side, Amad Diallo on the other side வர. ஸோ தே ஹேவ் குட் பிளேஸ் as well in their team. ம் ஸோ அது டிஃபரன்ஸ் வி saw like in the match they struggled அப்படின்னு தான் சொல்லணும் ஜெர்மனி. ம் யா அதாவது ஸ்டார்டிங்லேயே வந்து லோ பிளாக்கு போட்டு நான் கவுண்டரில் அட்டாக் பண்ணி ஒரு கோலும் போட்டுருவாங்க ஐவரி கோஸ்ட்டு. இவங்களும் ஜெர்மனியும் வந்து அட்டாக் பண்ணுவானுங்க. ஆனால் வந்து ஐவரி கோஸ்ட்டோட லோ பிளாக்கு ஷார்ட்ஸே எடுக்க விடாமல் என்ன பண்ணானுங்க அப்படின்னா சைட் பாஸ் போட ஆரம்பிச்சிட்டானுங்க ஜெர்மனி நிறையா. அதுவே வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஐவரி கோஸ்ட்டுக்கு. ஓகே இவங்க சைட் பாஸ் போட ஆரம்பிச்சிட்டானுங்க, நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அகெயின் டாக்டிக்கலாக சப்ஸ்டியூஷன் கொண்டு வந்தான் நாகல்ஸ்மேனு. ஆமா லைக் டூ அட் த டாப் மாதிரி போயிட்டான். ஹேவர்ட்ஸ் யா வந்து ஃபால்ஸ் நைன் மாதிரி போட்டு அந்த ம் உண்டாவ் அப்படின்னு இறக்கி விட்டு லைக் he changed the game. அந்த உண்டாவ் யா he got 2 goals and he won them the match. யா கடைசி மினிட்ல வேற அந்த கோல் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் செம்மையாக இருந்திருக்கும் ஜெர்மனி அந்த அந்த டீமில் ஆமா. இருந்திருந்தா. யா 2-1 ஜெயிச்சானுங்க. ப்ரோ நம்ம குரூப் ஈல வந்து இன்னொரு மேட்ச் நடந்துச்சு, ஈக்வெடார் வெர்சஸ் குரக்கோ. என்ன சொல்கிறதுனே தெரியல. குட்டி குட்டி டீம்ஸ் எல்லாம் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறானுங்க. ஆமா லைக் அது நல்லா இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன் அந்த ம் மேட்ச் ஆக்சுவலா. ம் ரெண்டு டீமும் டோ டு டோ தே வென்ட் ஃபார் ஈச் அதர் அந்த மாதிரி யா தான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா அன்பார்ச்சுனேட்டா அந்த மேட்ச் நான் பார்க்கல. ஸோ 0-0 டிரா போச்சு. போரிங்கா இருந்துச்சா ப்ரோ அந்த மேட்ச்? இல்லை 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 நான் பார்த்தேன், அந்த மேட்ச் ஃபுல்லாக பார்த்தேன். ஓகே. ஈக்வெடார் வெர்சஸ் இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் நடக்கும், ஈக்வெடார் வெர்சஸ் ஐவரி கோஸ்ட். அது வந்துமே 1-1 ட்ரா ஆகும், ஆனால் சூப்பராக போகும். அதே மாதிரி ஈக்வெடார் வந்து கிளினிக்கலாகவே இல்லை ப்ரோ. என்ஆர் வேலன்சியாட்டேருந்து வெரி புவர் கேம். அதாவது நிறைய சான்ஸ் வந்துச்சு அவனுக்கு, நிறைய ஷாட்ஸ் எடுத்தான், பட் வெரி வெரி புவராக இருந்துச்சு. கியூராசாவ் பற்றி பேசணுன்னா வந்து சூப்பராக லோ பிளாக் சூப்பராக ஆடினானுங்க. பட் தேர் கீப்பர் ப்ரோ, நம்ம வந்து இவனோட கெபோ வெர்டேயோட கீப்பர் பற்றி நம்ம சொன்னோம், ஆனால் இந்த கீப்பரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். யா 15 சேவ் ரூம். வச்சிருக்கான். ஆமா கீப்பர் ரூம் அப்படின்னு இருந்துச்சு ரூம் பேரு. ஆமா லைக் அவ ஃபாலோவர்ஸோட லைக் 100K மாதிரி இருந்துச்சா. இது ஆஃப்டர் த மேட்ச் மில்லியன்ஸ்ல போயிடுச்சா. யா மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கோல் கீப்பிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கூட நான் பார்த்தேன் ம் நான் ட்விட்டர்ல ஃபுல்லா. யா ஸோ சேவ் ஆஃப்டர் சேவ் அப்படி 15 சேவ்ஸ் பண்ண மாதிரி போட்டிருந்தாங்க. 15 சேவ் இந்த இந்த மேட்ச்சில். ஆனால் கியூராசாவ்ட்ட எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிச்சுன்னா, கெபோ வெர்டேயோட கம்பேர் பண்ணால் அவங்க வந்து அட்டாக்கே பண்ணலை. கெபோ வெர்டே ஸ்பெயினோட 0-0 ம். ட்ராவில் வந்து அப்படியே வந்து நீ சேவ் மட்டுமே பண்ணிட்டு இருந்தானுங்க, டிஃபென்ஸ் மட்டுமே பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆனால் வந்து ஆமா
இந்த Curaçao வந்து அட்டாக்குமே பண்ணாங்க ப்ரோ. ஒரு 4 ஷாட் ஆன் டார்கெட்டும் எடுத்திருக்கானுங்க. ஸோ கவுண்டர்ல நம்ம நல்லா ஆக்சுவலா ஜெர்மனி சூப்பரா அட்டாக் மேட்ச்லயே பண்ணானுங்க பார்த்தோம் நம்ம. Curaçao. எஸ், ஜெர்மனி மேட்ச் கூடயும் பார்த்தோம் நம்ம. ம். லைக் அந்த டக்குனு ஸ்ப்ரெட் பண்ணி பாஸ் பண்ணி ஈஸியா கொண்டு வந்துடுறாங்க ஃபைனல் தேர்ட் வரைக்கும். அந்த ஃபினிஷிங் தான் கொஞ்சம் லேக் ஆச்சு அகேன்ஸ்ட் யா. ஜெர்மனி. பிளஸ் செகண்ட் ஹாஃப்ல சேஸ் பண்ணி ஓப்பன் அப் ஆகி தான் அவங்க அடி வாங்குவாங்க நல்லா. ஸோ இந்த கேம் வந்து அதான் the more experience they gain, they will become a very good team in future தான் சொல்லுவேன். ஒரு போஸ்ட் வேற படும். அந்த போஸ்ட் மட்டும் உள்ள போயிருந்துச்சுன்னா வந்து ஒரு ஷாக்கிங் ரிசல்ட்டா இருந்திருக்கும். 1-0ன்னு போயிருக்கும். ம். பட் ஈக்வடார் வந்து ஹேங்கிங் இன் பேலன்ஸ் ப்ரோ. அவங்களும் செக்கியா மாதிரி ஹேங்கிங் இன் பேலன்ஸ் அவங்களோட வேர்ல்ட் கப் ஜேர்னியுமே. பட் ஆமா, it's a நம்ம must win game for them next match. யா குரூப் எஃப்ல வந்து இன்னொரு மேட்ச் ஜப்பான் vs டுனிஷியா வச்சு செஞ்சுட்டானுங்க ப்ரோ. ஜப்பான் அவங்களோட ஃபேவரட் கிளப் கண்ட்ரி. ஆமா, யா ஜப்பான் சப்போர்ட் நானு. ஸோ சாமுராய் அதான் துனிஷியா வேற ஃபர்ஸ்ட் மேட்ச் கேவலமா தோத்தா சாக் பண்ணாங்க. கோச் ஆக்ட் பார்த்தா பண்ணாங்க. வந்த மேனேஜரும், ஆமா, நெக்ஸ்ட் வந்த மேனேஜரும் செகண்ட் மேட்ச் ரொம்ப ஹாரபிள் பெர்ஃபார்மன்ஸ். யா ஜப்பான் வந்து தே பால்ட் அவுட் தான் சொல்லுவேன் நானு. லைக் சூப்பரா ஆடினாங்க எல்லாமே. லைக் ஃபுல்லா ஃப்ரம் 90 மினிட்ஸ் நல்லா தான் ஆடினாங்க. ஸோ தே கண்ட்ரோல் த கேம், தே ஒன் த ம் கேம் கம்ஃபர்டபிளி. அந்த ஸ்ட்ரைக்கரும் லைக் ஹி இஸ் லைக் ரியலி குட் ரேட்டட் ஸ்ட்ரைக்கரா. லைக் ஹி ஹாஸ் பின் பெர்ஃபார்மிங் வெரி வெல் இன் ம் ஜெர்மன் லீக் தான் கேள்விப்பட்டேன் நானு. ஆனா அந்த ஒரு கோல் அடிப்பான் லைக் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யா ரைட்ல இருந்து, லைக் அந்த மாதிரி கோல் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம. நல்லா இருக்கும் அந்த ஸ்ட்ரைக்கே. யாரு ஸோ இந்த கோல் யுவேடா சொல்றீங்களா? விவேடா யுவேடான்னு ஒரு விவேடா பையன். ஆமா. ஸோ இந்த கோல் இந்த யா இதுல பாத்திருக்கீங்களா அப்புறம் இந்த வேர்ல்ட் கப்ல நிறைய அவுட் சைட் த பாக்ஸ் ஷாட்ஸ் அடிக்கிறாங்க, நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? நிறைய எடுக்கிறானுங்க. யா ஆமா ஆமா, நிறைய லைக் எடுக்கிறாங்க. அதுக்கு ஜென்ரலா நம்ம காரணம் வந்து பிரீமியர் லீக் இந்த இந்த இதுல பார்க்கும்போதெல்லாம் வந்து அதான் ஜென்ரலா பிரீமியர் லீக்ல பார்க்கும்போதெல்லாம் 48 எல்லாம் டீம். யா சொல்லுங்க சொல்லுங்க bro சாரி. நீங்க. அதான் ஜென்ரலா இல்ல இல்ல பிரீமியர் லீக் இன்டர்நெட்டோட போர் கனெக்ஷனா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஏன் ஏன் ஓகே மை சைடு நினைக்கிறேன். யா அதான் ஜென்ரலா சொல்லுங்க பாத்தீங்கன்னா நான் வெயிட். ஜென்ரலா பாத்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் பாக்ஸ் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா ரொம்ப கம்மியாயிடுச்சு. லைக் மொதல் தான் நிறைய பார்ப்போம் லைக் இந்த ஏர்லி 2010ஸ்லாம். ஸோ இப்போ வந்து இட்ஸ் குட் டு சி த குட் டு சி த ஷாட்ஸ் பேக். லைக் ரொம்ப நிறைய அவுட் சைட் த பாக்ஸ் ஷாட்ஸ் பார்க்குறோம், நல்லா அடிக்கிறானுங்க. ஸோ இட் ஹோப் இட் கேரிஸ் ஆன் ரெஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். யா 4-0 த்ராஷிங்கு. நீங்கள் சொன்ன மாதிரி யுவேடாங் அவன் வந்து சூப்பராகவே பண்ண. இந்த மேட்ச் நான் பார்க்க முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ என்னால் டாக்டிக்கலாக பேச முடியல. அண்ட் கமடாட்டேருந்து செகண்ட் கோல் ஆஃப் த டோர்னமெண்ட் ப்ரோ. அது வந்து சரியான கோலாக இருந்துச்சு. நான் பார்த்தேன் அது. ரைட் டைம் அட் த ரைட் பிளேஸ் அப்படிம்பாங்கல்ல, அந்த ரைட் பிளேஸில் ரைட் டைமில் இருக்கிற மாதிரி இருந்தான் அவன். சூப்பராக இருந்துச்சு. 4-0 த்ராஷிங்கு. டுனிஷியா அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து லேக்டு த டூத். ரொம்ப லேக் பண்ணானுங்க. அந்த அட்டாக்கே வந்து இல்லை சுத்தமாக. ஆமா, லைக் டுனிஷியால கேப்டனோ யாரோ கூட போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல சொல்லுவான் லைக் ரொம்ப ம் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டாரு கோச் வந்து. லாஸ்ட் கோச் வந்து ரெகுலர் பிளேயர்ஸ் எடுக்காம புது புது பிளேயர்ஸ் எடுத்து டீம்ல கெமிஸ்ட்ரி யா எல்லாம் அந்த மாதிரி புலம்பிட்டு இருந்தான் லைக் போஸ்ட் மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல. ம் ஸோ டுனிசியா they have to go back to the drawing board தான் சொல்லுவேன். திருப்பி போய் எல்லாமே அனலைஸ் பண்ணி கோச்சும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் தான் அவ்வளோதான். they are eliminated this from this FIFA World Cup 2026. யா நம்ம குரூப் டி பற்றி பார்க்கவே மறந்துட்டோம் ப்ரோ. ஆக்சுவலாக யூஎஸ்ஏ வர்சஸ் ஆஸ்திரேலியா 2-0ன்னு ஜெயிச்சிருக்கானுங்க. ஆஸ்திரேலியா வந்து இப்படி தான் ஃபஸ்ட் கேமும் இப்படி தான் ஆடுவானுங்க. அவங்களுமே வந்து லோ பிளாக் போட்டு தான் ஆடுவானுங்க. கவுண்டரில் மட்டுமே அட்டாக் பண்ணுவானுங்க. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நார்மலாக கவுண்டர் லோ பிளாக் போட்டு ஆடுற டீம் எல்லாம் 4 at the பேக் இல்லை 5 at the பேக் தான் போடுவானுங்க. ஆனால் இவங்க 3 at the பேக் போட்டு லோ பிளாக் ஆடுவானுங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்களோட கவுண்டர் அட்டாக்கிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப குறிப்பாக இருப்பானுங்க. நம்ம ஈரான் குண்டா அப்படிங்கிற பிளேயரை நம்ம பார்த்தோம். போன கேம் கோல் அடிச்சாம. ஆமா, சர்ப்ரைசிங்காக இருந்தது இந்த என்ன? கேம் யா சப்ஸ்டியூட்டா போட்டாங்கன்னு லைக் ரொம்ப அவுட்ரேஜா இருந்துச்சு ட்விட்டர்ல ஃபுல்லா. அப்புறம் தான் ம் செகண்ட் ஹாஃப்ல தான் ஆஃப்டர் த கேம் வாஸ் ஆல்மோஸ்ட் கான் ஃப்ரம் தேர் ஹேண்ட்ஸ் அப்புறம் தான் இறக்கி விட்டாங்க. யா பட் யூஎஸ்ஏ வந்து சூப்பரா ஆடுறாங்க ப்ரோ. ம் Pochettino, we are seeing his football, high pressing, high attacking, high intensity. அண்ட் அந்த யூஎஸ்ஏ ரைட் பேக் சூப்பர் பிளேயரா இருக்கான். அவன் ஃப்ரீமேன். பேரு யா மறந்துடுச்சு எனக்கு. அவன் ஃப்ரீமேன். ஃபியூச்சர்ல லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட் பேக்ஸ் ஆக கூட சான்ஸ் இருக்கு if he keeps developing and carrying on this trajectory அப்படின்னு தான் சொல்லுவேன். செம்ம யா பிசிக்கலா இருக்கான், சூப்பரா ஆடுறான் bro எனக்கு தெரிஞ்ச.
யா என்ன போன கேம்ல வந்து அந்த டெஸ்ட் தான் ஆடிட்டு இருந்தான் ரைட் பேக்கா. ஆனால் வந்து புலிசிக்கோட இன்ஜுரி ம். காரணமாக அவன் ஆடலை, இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ இவன் என்ன பண்ணிட்டான், பொச்செட்டினோ வந்து புலிசிக் பிளேஸில் வந்து இவனை போட்டான், டெஸ்ட்டை போட்டு டெஸ்ட். ஃப்ரண்ட் ஆமா. போட்டு விட்டான். யா ஸோ அந்த ஃப்ரீமேன் வந்து அந்த ரைட் விங் பேக் அந்த பொசிஷனுக்கு வந்து சூப்பராக ஷூட் ஆனான், சரியான அட்டாக் பண்ணான். ஒரு கோல் கூட அடிப்பான். அது வந்து எனக்கு என்னமோ ஆஃப் சைடு மாதிரி, எனக்கு என்னமோ பட்டுச்சு, ஆஃப் சைடு மாதிரி பட்டுச்சு. அது எனக்கு அது ஒழுங்காகவும் வேரில் செக் பண்ணலை அவங்க. ஆமா, எனக்கும் ஆஃப் சைட் மாதிரி தான் அடிச்சு பார்த்தா கோல் கொடுத்துட்டாங்க. சரி, ம். ஓகே. நம்ம இங்- ட்ரம்ப் இப்ப கை காமிச்சிருப்பாரு போல. இங்கதான் எனக்கு ஸ்டார்ஸ்ல. ட்ரம்ப் மேல சந்தேகமா இருக்கு. அண்ட் அவங்க பாத்தீங்கன்னா அவங்க அவங்க பேசேஜ் ஆஃப் இதுவுமே அந்த அந்த டோர்னமெண்ட் பிராக்கெட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்ம எங்கேயோ பார்த்தோம் நம்ம. ஸோ இதே ஆமா, இது பண்ணா ஈஸியா செமிஃபைனல்ஸ் வரைக்கும் கூட போலாம் யா அந்த மாதிரி பார்த்தேன். யா அதுவும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு. பட் 2-0 வின் பண்ணியிருக்கானுங்க. பேலோகான்டேந்து கொஞ்சம் புவர் கேம் தான் இருந்துச்சு இந்த கேம்ல. ஆமா, he had like couple of half chances. யா இன்னும் கொஞ்சம் கிளினிக்கலா இருந்தா he could have scored. But like he's not like அந்த elite level striker. எல்லா மேட்ச்லயும் we cannot expect from him. ம் So ஒரு சில மேட்ச்ல drop off ஆயிருக்கும். So hopefully he comes back and performs well in the third match. யா லாஸ்ட் மேட்ச் பற்றி பார்த்துலாம் நம்ம. இது வந்து ஜோக் ஆஃப் த இந்த வேர்ல்ட் கப்னே சொல்லலாம். நம்ம டர்க்கி டீமை வந்து அவனை ஆமா. வச்சு மீமை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக. ம். 62 டர்க்கி. கோல்ஸ் ப்ரோ, 62 ஷாட்ஸ் ப்ரோ. ஆமா, லைக் நல்ல பிளேயர்ஸ் இல்லன்னு கூட சொல்ல முடியாது டர்க்கில. ம் எல்லாம் நல்ல பிளேயர்ஸ் இருக்கான். இல்டிஸ் இருக்கான், இல்மாஸ் இருக்கான், யா கூலர் இருக்கான். எல்லாம் ஷரஹன் கோலு எல்லாம் இருக்கானுங்க. ம் அப்படியும் லைக் ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ். லைக் ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு அவங்க அப்படி வெளியே போறது. ஸோ என்ன எதுவும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். they are eliminated from this tournament. யா வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட். 62 ஷாட்ஸ் எடுத்திருக்கானுங்க அண்ட் 0 கோல்ஸ். அந்த அந்த 62 ஷாட்ஸில் ஓவர் த கப்புள் ஆஃப் கேம்ஸில் ம். ரெண்டு டீமுமே வந்து லோ பிளாக் போட்டு செஞ்சு விட்டானுங்க. ஃபர்ஸ்ட் கேமில் வந்து ஆஸ்திரேலியா அவங்க வந்து லோ பிளாக்கோட சேர்ந்து கவுண்டர் அட்டாக்ல பின்னிட்டானுங்க. இந்த மேட்ச்சில் வந்து பராகுவே ப்ரோ 2வது நிமிஷத்துலேயே ஒரு கோல் போடுவான். போட்டுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பஸ் போட ஆரம்பிச்சிட்டானுங்க, ஃபுல்லாக லோ பிளாக்கை போட்டு. ஆமா, லைக் பராகுவே வந்து ஒரு டீசென்ட் டீம் தான், சவுத் அமெரிக்கன் டீம். அந்த ம் பிசிக்காலிட்டி இருக்கும் அவங்ககிட்ட. ஸோ டர்க்கி யா இட் வாஸ் ஆன் தம். அந்த கோல் டவுன் ஆனோடனே தே ஹேட் டு அந்த ப்ரெஷர் பில்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் டூ ஆர் டை. அவன் கண்டிப்பா தே ஹேவ் டு ஸ்கோர் 2 கோல்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. யா ஸோ அந்த ப்ரெஷர் காட் அப் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப புவரா இருந்துச்சு ஹோல் மேட்ச்ல. யா அதே மாதிரி வந்து அவங்க பெனிட்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க பாக்ஸ்குள்ளே. இன்டு த பாக்ஸ் போய் விளையாடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு வெளியிலேருந்து ம். எல்லா ஷாட்ஸும் வெளியிலேருந்து எடுக்கிற ஒன்று கூட போக மாட்டேங்குது உள்ள அப்படின்னா நீ கொஞ்சம் இன்டு த பாக்ஸ் வந்து ட்ரை பண்ணணும். அதுவும் பண்ண முடியல அவங்களால. அண்ட் ஃபைனலி அவங்க பராக்வே வந்து ரொம்ப ரொம்ப ஒஃபென்சிவாக இருந்தானுங்க ப்ரோ. ஒரு ரெட் கார்டு கூட வாங்குவானுங்க. ரொம்ப ரொம்ப வந்து அக்ரஸிவாக இருந்தானுங்க. அந்த ரெட் கார்டுக்கு அப்புறமும் வந்து இந்த மாதிரி டிஃபென்சிவ் அப்ரோச் போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து லக்கோட சேர்த்து ஸ்கில்லும் இருந்துச்சு ப்ரோ அவங்களுக்கு. பராகுவே டிசர்வ்லி 1-0 ஆமா. யா அப்புறம் எனக்கு அந்த என்சிசோ அந்த பிளேயர் வந்து பிடிக்கும். ம் பிரைட்டன்ல இருக்கும்போதே எனக்கு பிடிக்கும். யா லைக் இஸ் அ ரியலி டேலண்டட் பாய் தான் சொல்லுவேன் நான். யா ஸோ நவ் இஸ் ஜாயின் செல்சி வேற. செல்சி நெக்ஸ்ட் சீசன் செல்சி தானே. யா யா ஸோ லெட்ஸ் சி. ஸோ மக்களே, ஸோ வீடியோட எண்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு நம்ம. ஸோ குரூப் ஏலேருந்து குரூப் எஃப் வரைக்கும் நம்ம பார்த்தோம் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் வேர்ல்ட் கப் மேட்சஸ்ஸு. ஆப்வியஸாக உங்கள் லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டே இருங்க. அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கீழே நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க. இந்த அப்ரோச் எப்படி இருக்குது, ஒரு டாக்டிக்கல் அனாலிசிஸ் நம்ம பண்ணோம், ஷார்ட்டாக பண்ணோம் நம்ம. அடுத்த வீடியோவில் வந்து அர்ஷத் ப்ரோவும் வந்துருவார். பட் அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே. பாய்.